மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் 3ஆம் கட்ட சட்டசபை தேர்தல் செவ்வாயன்று விறுவிறுப்பாக நடந்தது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் 3வது கட்டமாக பத்கம், புல்வாமா, பாரமுல்லா மாவட்டங்களுக்கு உட்பட்ட 16 தொகுதிகளில் செவ்வாயன்று தேர்தல் நடந்தது. 13.69 லட்சம் வாக்காளர்கள் ஓட்டு போடுவதற்காக 1871 ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. பத்கம் மாவட்டம் பீர்வா தொகுதியில் போட்டியிடும் முதல்வர் உமர் அப்துல்லா உட்பட 144 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். கடந்த வாரம் பாரமுல்லா மாவட்டத்தில் உள்ள ஊரி ராணுவ முகாமில் பாகிஸ்தானிய பயங்கரவாதிகள் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலுக்கு பிறகும் தேர்தலை புறக்கணிக்க பிரிவினைவாத அமைப்புகள் விடுத்த வேண்டுகோளை புறக்கணித்தும் காலை 7 மணி முதல் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் மக்கள் ஆர்வத்துடன் ஓட்டளித்தனர். மாவோயிஸ்டுகள் ஆதிக்கம் மிகுந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தலைநகர் ராஞ்சி உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு உட்பட்ட 17 தொகுதிகளில் 3வது கட்ட தேர்தல் நடந்தது. முன்னாள் முதல்வர் பாபுலால் மராண்டி உட்பட 289 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 50.17 லட்சம் வாக்காளர்கள் ஓட்டு போடுவதற்காக 3434 ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. மாவோயிஸ்ட் அச்சுறுத்தலை புறக்கணித்து வாக்காளர்கள் ஆர்வத்துடன் ஓட்டளித்தனர். ஒருபுறம் தேர்தல் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருந்த அதே சமயத்தில் கிருதி மாவட்டத்துக்கு உட்பட்ட தன்வார் தொகுதிக்கு உட்பட்ட காட்டுப்பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் பயங்கர துப்பாக்கிச் சண்டை நடந்தது. சண்டையில் இரு தரப்பிலும் உயிரிழப்பு குறித்து தகவல் இல்லை.